அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மே 25, 2025 ஞாயிற்றுக்கிழமை தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்க்கலாம். ஹெட்லைன்ஸ்லேருந்து கொஞ்சம் பேஜஸ்க்கு பொலிட்டிக்கல் அண்ட் ஜென்ரல் நியூஸஸ் தான். ஸோ டேரெக்டாக இம்பார்ட்டன்ட் நியூஸஸ்க்குள்ளே போயிடலாம். குடிமைப்பணி தேர்வுக்கு ஆதார் எண் கட்டாயமாகிறது. யூபிஎஸ்சி தலைவர் அஜய்குமார் தெரிவிச்சிருக்காரு. குடிமைப்பணி தேர்வுக்கு இணையவழி விண்ணப்பிக்கும் போது ஆதார் எண்ணை குறிப்பிடும் நடைமுறை கொண்டுவரப்பட இருப்பதாக மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் அஜய்குமார் தெரிவித்தார். விடைத்தாள் திருத்துவதில் பாதுகாப்பான நடைமுறை டிஎன்பிஎஸ்சி தலைவர் தெரிவிச்சிருக்காரு. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை அதனால் திருக்குறள் இருக்காது. ஸோ டேரெக்டாக இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் மட்டும் பார்த்துக்கலாம். உலகின் 4வது பெரிய பொருளாதார நாடு இந்தியா. நித்தி ஆயோக் சிஇஓ பிவிஆர் சுப்பிரமணியன் தெரிவிச்சிருக்காரு. ஜப்பானை பின்னுக்கு உலகின் 4வது பெரிய பொருளாதார மதிப்பு கொண்ட நாடாக இந்தியா உயர்ந்துள்ளது என்று நித்தி ஆயோக் தலைமை செயல் அதிகாரி சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் சிஇஓ பிவிஆர் சுப்பிரமணியம் தெரிவித்தார். புதுடில்லியில் நித்தி ஆயோக்கின் 10வது நிர்வாக குழு கூட்டத்தில் குறித்து அவர் செய்தியாளர்களிடம் சனிக்கிழமை கூறியதில் அது தெரிவிச்சிருக்காரு. 31 மாநில மற்றும் யூனியன் பிரதேச முதல்வர்கள் பங்கேற்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் இந்திய டெஸ்ட் அணியின் கேப்டன் சுப்மன் கில் இங்கிலாந்து தொடருக்கான அணி அறிவிப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. டெஸ்ட் அணியின் கேப்டன் யாருன்னு கேட்டால் தற்போதைக்கு சுப்மன் கில்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட வெறும் 5 நானோமீட்டர் அளவிலான புதிய சிப்களை சீனா அறிமுகப்படுத்தியது. இதன் மூலம் தகவல் தொழில்நுட்பத்துறையில் அமெரிக்கா உள்ளிட்ட வெளிநாடுகளை சார்ந்திருக்கும் நிலை சீனாவுக்கு வெகுவாக குறையும் என்று கூறப்படுகிறதுன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. 5 நானோமீட்டர் அதோட அளவு ஞாபகம் வச்சுக்கோங்க. கேரளத்தில் முன்கூட்டியே தொடங்கியது தென்மேற்கு பருவமழைன்னு தெரிவிச்சிருக்காங்க. கேரள மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதுன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. கோவை, நீலகிரி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் சிவப்பு எச்சரிக்கைன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஷார்ட் வெர்ஷனாக 1 கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுங்கிறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸ் ஏரியாவில் சந்திப்போம். தேங்க்யூ.